பழனில நடந்திருக்கிற விஷயம் சினிமா படத்தையே மிஞ்சிருச்சேப்பா. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு வேற யாருக்கோ கிரைய முடிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பழனி மலையடி வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.40 ஏக்கர் அளவிலான இடம் வந்திருக்கு. இந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா குப்புசாமி மானியக்கர் அப்படின்றவருக்கு தான் வந்து சொந்தமானது. அவர் 1888 காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்த வந்து கோயிலுக்காண்டி அர்ப்பணிச்சிட்டாரு. இந்த இடத்த வந்து நீங்க மடம் கட்டி கோயில் பணிகளுக்காண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்பவே இந்த இடத்த கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டாரு. அந்த பத்திரத்துல கிளீனா என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்த யாருக்கும் விற்கவும் கூடாது, இந்த இடத்த யாரும் கையகப்படுத்தவும் கூடாது அப்படின்னு இந்த மாதிரி வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த இடத்த வந்து பல பேர் ஆக்கிரமிச்சு யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்த பல பேர் வந்து 60 வருஷமா வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம், இது கோயிலுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு அறநிலைத்துறை இந்த ஒரு விஷயத்த ஹைகோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு இந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு ஒரு வழியா இந்த இடத்த வந்து மீட்டு தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பக்தர்களுக்கான ஃப்ரீ பார்க்கிங்கா இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட கோயில் இடத்த தான் இப்ப 2 கோடிக்கு வந்து கிரைய முடிச்சிருக்காங்க. அதை எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இதுல தாங்க சினிமா படத்தையே மிஞ்சுற மாதிரி சில பல ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. கொடைக்கானல்ல சார்பதிவாளரா இருக்கிறவர் தான் ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவரு. இவரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் ஸ்பெஷல் லீவ் பெர்மிஷன் மாதிரி இவரை வந்து பழனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இவர் அங்க போய் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த 100 கோடி மதிப்பிலான கோயில் இடத்த யாரோ 2 பேருக்கு வெறும் 2 கோடிக்கு வந்து கிரைய முடிச்சிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இந்த விஷயம் வெளியே லீக் ஆனவுடனே எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிப்பா கோயில் நிலத்தை போய் இப்படி யாரோ ஒருத்தருக்கு வந்து கிரைய முடிக்க முடியும், எப்படி இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு பல பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை அதிகாரிகள் வந்து இருப்பாங்க? வெறும் ஒரே ஒரு நாளுக்காண்டி கொடைக்கானல்ல இருந்து ஒரு அதிகாரி பழனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா, அந்த அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ண அதிகாரி யாரு? எப்படி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும்? அப்ப அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்ப இது மட்டும் இல்லாம இப்ப 2 நாளைக்கு முன்னாடிதான் கரெக்டா கோயில் இணை ஆணையருக்கு ப்ரொமோஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொமோஷனுக்கான காரணம் என்ன? இப்ப எல்லாத்தையும் வச்சு லிங்க் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்ப அவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணா சரியா போச்சா? இப்ப இந்த விஷயத்துல நீங்க என்னதான் நடவடிக்கை எடுக்க போறீங்க, இதுக்கும் அறநிலைத்துறைக்கும் எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்க சமயத்துலதான் அறநிலைத்துறை கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சுங்க. இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை போய் பார்த்தா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இப்ப இந்த பழனி இஷ்யூல நிறைய பேரு அமைச்சர் ரமேஷ் அவர்களை லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தவறான தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தவறான தகவலை பரப்புறவங்க எச்சரிக்கையா இருங்க, இந்த மாதிரி நீங்க தவறான தகவலை பரப்புனீங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்ப இதை வந்து பார்க்கும்போதுதாங்க வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்ப எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. 100 கோடி மதிப்பிலான கோயில் நிலம் வெறும் 2 கோடிக்கு வந்து கிரைய முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்படி ஒரு பிரஸ் மீட்டை வந்து கொடுக்கணும்? ஐயோகோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இப்படிலாம் வந்து நடந்துருச்சு, இப்ப பாருங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுத்தே தீர்வோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தெறிக்கி விடுற மாதிரி ஸ்பீச்சை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசக்கூடியவர் தான். சட்டப்பேரவையில முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை எப்படி தெறிக்க விட்டாருன்னு தெரியும். அது மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை இந்த ஒரு விஷயத்துல வந்து கொடுக்கணும்ல. ஏன் இந்த விஷயம் பத்தி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம அவர் அமைதியா இருக்காரு அப்படின்றதான் நமக்கு வந்து புரியல. இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்தவனே பொதுவா சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தாவேக்கா ஊழலை அழில பொருள் அப்படியே அழிச்சுட்டாங்கப்பா, திமுக இருக்கும்போது எம்பிட்டு ஊழல் இருந்துச்சு, ஆனா இப்ப
இப்ப ஊழலை கண்ணில் பார்க்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கோயில் நிலம் எல்லாத்தையும் விடுங்க. ஒரு சார்பதிவாளர் 100 கோடி மதிப்பிலான ஒரு நிலத்தை 2 கோடிக்கு கிரைய முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப இது பேர் என்னங்க? இது பேர் என்னன்னு தெரியல.